குன்னூரில் அதிக ஊக்க மருந்து எடுத்ததால் உடல்நிலையில் ஏற்பட்ட மாற்றத்தின் காரணமாக பள்ளி மாணவர் தற்கொலை செய்து கொண்டு உயிரிழந்த விவகாரத்தில் திடீர் திருப்பம் ஏற்பட்டுள்ளது. என்ன நடந்தது என்பது குறித்த முழு விவரத்தை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். குன்னூர் நகர்மன்ற உறுப்பினரும் நீலகிரி மாவட்ட அதிமுக இளைஞரணி செயலாளருமான குருமூர்த்தி என்பவரின் மகன் ராஜேஷ் கண்ணா. இவர் தனியார் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வந்தார். குன்னூரில் உள்ள உடற்பயிற்சி நிலையத்தில் பயிற்சி பெற்று வந்த இவர் ஊக்க மருந்து எடுத்துக்கொண்டதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக ஒவ்வாமையால் உடல் முழுவதும் கொப்பளங்கள் ஏற்பட்டுள்ளது. இதில் மனமுடைந்த இளைஞர் ராஜேஷ் கண்ணா கடந்த 31ஆம் தேதியன்று தீ வைத்து தற்கொலைக்கு முயன்றுள்ளார். உடனடியாக பெற்றோர் அவரை மீட்டு கோவை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து சென்றனர். ஆனால் ராஜேஷ் கண்ணா சிகிச்சை பலனின்றி செப்டம்பர் 12ஆம் தேதியன்று மருத்துவமனையில் உயிரிழந்தார். இந்நிலையில் இந்த வழக்கை தற்கொலை வழக்கில் இருந்து மாற்றி தற்கொலைக்கு தூண்டுதல் வழக்காக மேல் குன்னூர் காவல்துறையினர் வழக்கு பதிந்து தலைமறைவாக உள்ள உடற்பயிற்சி நிலையத்தின் உரிமையாளர் சிவக்குமாரை தனிப்படை அமைத்து தேடி வருகின்றனர்.